ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் தள்ளிடுறாங்க. இந்த பொண்ணு பேசுகிறா பாருங்க. இப்ப கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்கள்லாம் இருப்பாங்க சார். ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இப்ப 28, 29 அந்த மாதிரி தான் மேரேஜ். எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அலைன்ஸ் பாக்குற எல்லாருமே அந்த ஏஜ்ல தான் இருப்பேன். எனக்கு வந்து 23, எனக்கு பாக்குற எல்லாருமே 28, 29, 30 அதுக்கு மேல ஏஜ்டான பசங்க அந்த மாதிரி தான் வரேன். எந்த ஊர் நீங்க? ஏமா சிங்கப்பூர் போகிறவங்களாம் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி, செட்டில் ஆகலைன்னா உங்கள் அப்பா அம்மா தான் பொண்ணு கொடுப்பாங்களா? பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று உங்கள் அப்பா அம்மா மைண்ட் செட்டை உங்கள் மைண்ட் செட்டுக்கு மாற்றுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிங்க. இது ஒருத்தன் மேக்ஸிமம் செட்டில் ஆகணும்னா 29, 30, 31, 32 இந்த மாதிரி வயசு வரையும் செட்டில் ஆக முடியும். உன்னைய மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா சிங்கப்பூர் மற்ற ஃபாரின் கண்ட்ரிகளுக்கு உழைக்க வந்த நிலைமையெல்லாம் கடைசியில் புண்ணியன் தேடி காசிக்கு போனார் இந்த உலகத்திலே. ஒரு நிமிஷம் மறக்காமல் நம்மளோட வீடியோ பிடிச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஏ நம்பர் 7 திண்டுக்கல் வெங்கட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.